இந்த நல்ல காலங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோமா? திரும்பியாக நம்மை பாதுகாத்து இந்த காலங்களிலே அவரை பாதத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு மாறாதவர். இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி. இந்த காலங்களிலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டவரை, ரட்சித்தவரை, இந்த விலையேற்பட்ட ரத்தத்துக்காக நன்றி, நன்றி, நன்றி. எல்லாரும் இந்த காலங்களில் இயேசுவின் ரத்தத்தை ஆராதிக்கிறோம். ஆங்காங்கே குடும்பங்களாக, பிள்ளைகளாக, ஊழியர்களாக நாம் கூடியிருக்கின்றோம். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். அவருடைய வல்லமையின் பிரசன்னம் நம்மை மூடுவதாக இந்த காலங்களில் இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு இடங்களில் இந்த காலங்களில் தெளிக்கிறோம். குடும்பங்கள் மேல் தெளிக்கிறோம், பிள்ளைகள் மேல் தெளிக்கிறோம். வியாதி போராட்டங்கள் மேல் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை கொண்டு வருகிறோம். We bring the blood of Jesus, power of Jesus. இயேசுவின் நாமத்தில் இந்த மகிமையுள்ள நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்துக்கு நன்றிகளை செலுத்துவோமா? மகிமையுள்ள நாமம், வல்லமையுள்ள நாமம், கிருபையுள்ள நாமம், உயர்ந்த நாமம், உன்னதமான நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தீரே, கூட வந்தீரே, வழி நடத்தினீரே, பிள்ளைகளோடு கூட இருந்தீரே, வேலையிலும் போக்கில வரத்திலோடு கூட இருந்து பாதுகாத்தீரே. கொடான கொடி நன்றி, நன்றி. இந்த காலவழியில் நமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். மகிமை, 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 மகிமை. இயேசுவின் மகிமை, இயேசுவின் கிருபை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். இந்த காலவழியில் பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். மகிமையின் ஆவியானவர் மத்தியில் வந்து நம்மை நிரப்புவாராக. Oh, thank you, Holy Spirit of God, in Jesus' name. Thank you, Holy Spirit, in Jesus' name. மகிமையின் ஆவியானவரே உமக்கு நன்றி, வல்லமையின் ஆவியானவரே உமக்கு நன்றி, அற்புதங்களின் ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. காரணங்கள், பாடல்கள், ஆராதனைகள், துதி ஸ்தோத்திரங்கள், ஞானங்கள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும். அந்தந்த இடங்களில் வல்லமை இறங்கட்டும், பொழுது இறங்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை நாம் தொடர்ந்து பாடி கர்த்தரை அப்படியே நாம் மகிமைப்படுத்துவோம். தாயின் வயிற்றில் தோன்றிய நாள் முதல் எங்களை நடத்தி கொண்டு வந்த எங்கள் அன்பின் நேசரே என்று நாம் அவருக்கு இந்த காணொலியிலே நன்றிகளை செலுத்தி ஆச்சரியமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார், அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளது. ஆமென். எங்களை நடத்தி கொண்டு வருகிற நம்முடைய வழிகளுக்காக நன்றி. குடும்பங்களாக, பிள்ளைகளாக, ஊழியர்களாக ஆங்காங்கே நாங்கள் இந்த காலை கூடி நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆமென். எங்களை இதுவரை தாங்கினேன், நடத்தினேன். சென்று பாடுவோமா? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல். Yeah.
விசாரிக்கிற ஒரு தகப்பன் நம்முடைய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு வேத வசனத்தை வாசித்து தியானித்து அப்படியே ஜெபிப்போமா? யோவான் 6ஆம் அதிகாரம் 68வது வசனம். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அங்கே பேதுரு சொல்லுகிறார், சீமோன் பேதுரு அவருக்கு பிரயோஜனமா, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள். ஆமாம், நாம் உங்களுடைய காலங்களில் அவரை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டிடத்தில் வார்த்தைகள் உண்டு, நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு, நித்திய வார்த்தைகள் அவரிடத்தில் தான் இருக்கிறது. மத்தேயு 5:18 வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழிந்தே போவதில்லை, ஒழிந்தே போவதில்லை. ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்க கேட்க தான் விசுவாசம் நமக்கு வருகிறது. ஆகவே தான் வேத வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது விசுவாசம் விருத்தியாகும். விசுவாசத்தினால் எல்லாரையும் செய்து முடிக்கலாம். பணத்தினால் செய்ய முடியாதது, மனிதனால் செய்ய முடியாதது விசுவாசத்தினால் நாம் செய்து பார்க்கலாம். ஆகவே இந்த வசனம் மிக முக்கியம். இப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை பயன்படுத்தி வசனத்தின் மூலம் என்னென்னலாம் செய்கிறார் நம்முடைய வாழ்வில் கொஞ்சம் பார்க்கலாமா? 7 காரியங்களை வேகமாக தியானிக்க போகிறோம். 1, சங்கீதம் 107:20. வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குகிறார். God sends his word and heals them. என்னுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, சுகமாகும். இந்த காலவழியில் கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு வல்லமை. முதலாவது சுகம் என்பது இருதயத்தில் சமாதானம், உள்ளத்தில் ஒரு ஆரோக்கியம். அனைவருக்கு உள்காயங்கள் நிறைய, வெளியே நடனம் உள்ள பலரால் திட்டப்பட்டு பாதிக்கப்பட்டு பலருடைய வேதனைகள் நமக்கு இருக்கும். இந்த காயங்களை ஆற்றுகிறது கர்த்தருடைய வார்த்தை, குணமாக்குகிறார். அப்போ வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். 2, சங்கீதம் 119:9 நம்முடைய வழியை சுத்தம் செய்ய இந்த வசனம் தான். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? இந்த வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனாலே. அப்படி என்றால் பியூரிஃபைங் வேர்ட், திஸ் வேர்ட் ஆஃப் காட் வில் பியூரிஃபை அஸ். நாம் பரிசுத்தமாவதற்கு நாமளே பல பிரயாசங்கள் இருக்கிறோம், உண்மைதான். ஆனால் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிற பரிசுத்தம் நமக்குள் வந்து கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. As much as we hear the word, that much the holiness of God will come in you. வசனத்தை கேட்க கேட்க தியானிக்க 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 கர்த்தருடைய பரிசுத்தம் நமக்குள் வந்துவிடும். அப்போ காத்துக்கொள்ளும் வசனம், பரிசுத்தமாக்கும் வசனம். 3, அங்கே நம்மை உயிர்ப்பிக்கும் வசனம். சங்கீதம் 119 2 இடங்களில் இருக்கிறது. 25, 107 வசனங்களிலே நம்முடைய வசனத்தின் மொழியினை உயிர்ப்பியும் மூல மொழியிலே ரிவைவிங், ரெஸ்டோரேஷன் அப்படின்றது. நம்மை உயிர்ப்பிப்பான், நம்மை அழிந்துவிட மாட்டான். ஒருவேளை தொலைந்து போனால் மீண்டும் கொண்டு வருவார், பெண்வாங்கி போனால் மீண்டும் கொண்டு வருவார், ஜெபாவை இழந்தால் மீண்டும் கொண்டு வர முடியும். அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே தான் காலையிலே வசனத்தை தியானிக்கிறோம். இந்த வசனம் வல்லமை உள்ளது. இந்த வார்த்தையை கேட்கும் போதே சுகம் உண்டாகும். இந்த வார்த்தையை கேட்க கேட்க பரிசுத்தம் உண்டாகும். இந்த வார்த்தையை கேட்க கேட்க உயிர்ப்பிக்கிற காரியம் நடக்கும். 4, அதே சங்கீதம் 119:65 நம்முடைய வசனத்தின்படி என்னை நன்றாய் நடத்தினி. இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மை நடத்துகிறது. தேவன் நம்முடைய வார்த்தையை நம்மை நடத்துகிறார். அதனால தான் ஆவியை நம்மளோட பேசிட்டே இருக்கிறார். ஊழியர் மூலம் பேசுகிறார், வார்த்தைகள் மூலம் பேசுகிறார். He leads us through his word. எல்லாம் கை வைத்து சோதரமான ஆண்டவரே, நம்முடைய வசனத்தை கேட்க கேட்க எங்கள் வாழ்வில் வந்த அந்த சுகம், ஹீலிங், நம்முடைய வசனத்தை கேட்க கேட்க ஆண்டவரே எங்கள் வாழ்வில் வந்த பரிசுத்தம், உங்கள் வசனத்தை கேட்க கேட்க எங்கள் வாழ்வு உயிர்ப்பிக்கப்படுகிறது. நம்முடைய வசனத்தை கேட்க கேட்க நாங்கள் நன்றாக நடக்கிறோம். We are led by the word of God. இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. ஹல்லேலூயா. அடுத்தது சங்கீதம் 119, 105 இந்த வசனம் தான் நம்முடைய பாதைக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. அப்போது வேத வசனம் இருக்கிறவங்க இருட்டில் போக மாட்டான், இருளில் இருக்க மாட்டான், அவருக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கும். அப்போது நம்முடைய வாழ்வில் கர்த்தருடைய வார்த்தை தான் வெளிச்சம். வெளிச்சம் அதை கேட்க கேட்க ஒரு என்லைட்டன்மெண்ட் வரும். என்லைட்மெண்ட் நமக்குள்ளே இருள் வராது, அந்த காலம் வராது, பிசாசு வியாதி போராட்டக்குள்ள இருக்கவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்ட ஆரம்பித்து கேட்டே இருந்தோம்னா தேவனுடைய அந்த
வெளிச்சம் நமக்குள் பிரகாசிக்கிறது. 6வது ஏசாயா 55:11, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும் அப்படின்றால் தேவனுடைய வார்த்தை ஏதாவது செய்து முடிக்கும். அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். கட்டுவேன் நான் கட்டுவேன், வைப்பிப்பேன் வைப்பிப்பேன், தருவேன் தருவார். ஆண்டுடைய வார்த்தை அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். இன்று காலை அதை தான் பேர் சொல்கிறார்களா, நித்திய ஜீவ வசனங்கள் நம்மிடத்தில் உண்டே, நாங்கள் எங்கே போவோம்? உங்களுடைய வார்த்தையை விட்டு எங்கே போக முடியும்? உங்களுடைய வார்த்தை தான் எங்களை நடத்துகிறது, உங்களுடைய வார்த்தை எங்களை பரிசுத்தமாக்குகிறது, உங்களுடைய வார்த்தை எங்களோடு கூட இருக்கிறது. இந்த வசனம், இந்த யோவான் 17:17 இந்த வசனம் தான் சத்தியம் என்று நான் பார்க்கின்றோம். இந்த வசனத்தை கேட்கதான் ஜனங்கள் ஓடி வந்தார்கள். லூக்கா 5:1 ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி ஓடி வந்தார்கள். ஆனால் பழைய பாட்டிலே ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லி வைத்திருக்கிறார். ஆமோஸ் 8:11-12 கடைசி நாட்களில் வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வருமா? இருக்கிற நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சேமித்து வைத்துக் கொள்வோம். நோவா படையில் இன்னைக்கு அந்த வெறுத்த மழைக்கு எல்லாத்தையும் சேமித்து வைத்தவர்கள் எப்படி சேஃப்டியா இருந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்குள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்குள் சேமிப்போம். நம்முடைய தேவனுடைய வார்த்தை நமக்குள் பதியட்டும். 7வதாக அங்கே நாம் பார்க்கிறோம், வசனத்துக்கு நடுங்கிறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். The word of God makes us to look to God. The word of God helps us to see God. தேவனை பார்க்க, அவர் நம்மை பார்க்க, நாம் அவரை பார்க்க வைக்கிறது தேவ வசனம் தான். இயேசுவை வேதத்தில் பார்க்கிறோம், அவருடைய வார்த்தையில் பார்க்கிறோம், அவருடைய வசனத்தில் பார்க்கிறோம். அதைத்தான் யோவானில் பார்க்கும்போது அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே அவர் பிரவேசித்தார். ஆகவே வெளி தேசத்தில் ஒருவர் கடிதம் எழுதினால் அந்த கடிதத்தின் வார்த்தையை பார்க்கும்போது அவரை பார்க்கின்றோம். அப்படிதான் நம்முடைய வாழ்விலே தேவனுடைய வார்த்தை, இயேசுவின் வார்த்தை, அவரை காண்கிறோம். இன்று காலை இந்த மகிமை நம்ம மூடட்டும், இந்த வசனம் விருத்தி அடையணும். அப்போஸ்தலர் 6:7 நமக்குள் இந்த வசனம் விருத்தி அடையணும். ஒரு முறை கேட்கிற வசனத்தை மறுபடியும் கேட்கணும், மறுபடியும் கேட்கணும். அந்த வசனத்தை அப்படியே டெவலப் பண்ணணும், ஹோல்டு பண்ணணும். அப்போது அப்போஸ்தலர் 6:7 விருத்தி அடைகிறது. அப்போஸ்தலர் 12:24 பெருகிற்று வசனம் பெருகாது. நம்மளுக்குள்ள வசனம் பெருகணும், ஆண்டோடைய வார்த்தை இன்னும் வல்லமையாக மாறணும். அப்போஸ்தலர் 13:48 வசனம் மகிமைப்பட்டது அப்படின்றது. அடுத்தது கிருபையுள்ள வசனம் இருக்கிறது. அப்போ இந்த இப்படிப்பட்ட மகிமையான வசனத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 1:23 தேவனுடைய வசனம் அழிவில்லாத ஒரு வித்து, இட்ஸ் அன்டெஸ்ட்ராயபிள் சீட், இதை யாரும் அழிக்க முடியும். 1 பேதுரு 1:25 கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆகவே வெளிப்படுத்தல் 12:11 இந்த வசனத்தினால்தான் சாத்தானை ஜெயித்தார்கள். இயேசு இந்த வசனத்தை சொல்லிதான் பிசாசை ஜெயித்தார்கள் எழுதியிருக்கிறதே. எல்லாம் கைவிதிக்கிற சோதரம் நம்ம காணவில்லை. என்னுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை எங்களை போஷிக்கிற வார்த்தை, பரிசுத்தமாக்குகிற வார்த்தை, நடத்துகிற வார்த்தை, குணமாக்குகிற நம்முடைய வசனம். நல்ல ஆலயத்தில் ஓடி வருகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், பாடல் மூலம் அவருடைய வார்த்தையை தான் பாடுகிறோம். ஆராதனையிலும் கர்த்தருடைய வார்த்தை தான், செய்திகளிலும் கர்த்தருடைய வார்த்தை தான். அந்த ஓடம் எத்தனை பேர் விசுவாசிக்கிற எல்லாம் கரங்கள் வைத்து ஆண்டவரே எங்களை ரட்சித்த நாள் முதல் எல்லோரும் பேசிக்கொண்டே இருக்கிறேன். இந்த வார்த்தை தான் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அந்த வல்லமையுள்ள வார்த்தைக்காக நன்றி. அந்த ஆச்சரியமான வார்த்தைக்காக நன்றி. அற்புதமான அந்த வார்த்தைக்காக நன்றி. மகிமையுள்ள அந்த வார்த்தைக்காக நன்றி. கிருபையுள்ள அந்த வார்த்தைக்காக நன்றி. ஆகவே உண்மையை நாங்கள் துதிப்போம், உண்மையை நாங்கள் ஆராதிப்போம், உண்மையை நாங்கள் மகிமைப்படுத்துவோம், உண்மையை நாங்கள் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்று காலை அவருடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, ஒவ்வொருவரையும் மூடுவதாக. அந்த இடங்களில் கர்த்தருடைய வல்லமை நம்மை நிரப்பட்டும். இந்த கர்த்தருடைய வசனம் வல்லமையான வார்த்தை அவனையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கு. இன்று காலை கர்த்தருடைய வார்த்தை உங்கள் குடும்பத்துக்கு நேராக வருகிறது. ஓ ஹல்லேலூயா. உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், உங்களை கட்டி எழுப்புகிற கர்த்தர். ஓ உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவேன், பிள்ளைகளை கட்டி எழுப்புவேன்.
சங்கீதம் 127 கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார், வாழ்க்கையும் நன்மையும் உண்டாயிருக்கும். மனைவி இருப்பார்கள். வசனத்தை பெற்றோம். ஆமென். உபாகமம் 28 சாபங்கள் எல்லாம் மாற்றி நம்மை ஆசீர்வதித்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் ஒரு வழியாக வந்து 7 வழியாக ஒளிப்போவார்கள். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாமுக்கு சொன்னாரல்லவா, நீனுடைய வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மை நடத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை போஷமாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது. இன்று காலை இந்த மகிமையுள்ள வசனத்துக்காக இந்த வசனம் நமக்குள் வளரட்டும், இந்த வசனம் நமக்குள் பெருகட்டும். இந்த காலையில் ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? வசனத்தை நாங்கள் வாசிப்போம். இப்படி கேட்பது மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் 1:3 இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். சங்கீதம் 1 பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் வீட்டில் வசனம் தேவனுடைய வார்த்தை வாசித்து கொண்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட பகுதியை தொடர்ந்து வாசிக்கணும். வேதத்தை ஒரு ஆண்டுக்குள் வாசித்து முடிக்கணும். ஒரு குறிப்பிட்ட பகுதியை தியானித்து கொண்டே இருக்கணும். வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆமென். எதை செய்யணும், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற மக்கள் சௌரியவான்கள், பாக்கியவான்கள். இன்று காலை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது. உன் கைகளில் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளில் நான் ஆசீர்வதிப்பேன். சீயோனிலிருந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசி நாளில் ஆலயம் வைக்கப்படும். எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார்கள். ஆலயத்தில் தன்னுடைய மகிமை விளங்கும். ஊழியக்காரரை கர்த்தருடைய உள்ள கையில் அவர் ஒரு வலதுகரத்து நட்சத்திரங்களைப் போல வைத்திருக்கின்றார். ஆமென். தேங்க்யூ லார்ட். ஓ, யோவேல் சொல்லப்பட்டது போல கடைசி நாளில் மாம்சமான நாவர் மேல நாவை ஊற்றுவேன். உங்கள் பிள்ளைகள் வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். வார்த்தையெல்லாம் நிறைவேற போது கைவிதி ஸ்தோத்திரம் பண்ணி என்னுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை. Lord, we thank you for the word. உங்களுடைய வார்த்தையினால் எங்களை நடத்துகிறீர். உங்களுடைய வார்த்தையினால் எங்களோடு நீ பேசுகிறீர். உங்களுடைய வல்லமுள்ள வார்த்தைக்காக நன்றி. ஜீவ வசனம், ஜீவ வார்த்தை நம்மிடத்தில் உண்டே என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் துதிகளை ஏறெடுப்போம். கை சுற்றி நம்முடைய குடும்பங்கள், வேலைகள், தொழில்கள் எல்லாவற்றையும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்பேற்று நடத்தும். இன்றைக்கு எங்கள் போக்கில் வரத்திலும் பிரயாணங்களிலும் பிரயாசங்களிலும் எல்லாவற்றிலோடு கூட இருப்பீராக. எங்கள் ஊழியங்கள், ஆராதனைகள், கூட்டங்கள், கூடுகைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். நாங்கள் இருக்கிற பட்டணம், தேசம், கிராமம், நாங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் உடைய வல்லம் எங்களுடைய வேலை ஸ்தலங்களில் என்னை இருக்கணும். உடைய மகிமைகளோடு கூட இருக்கணும். நீர் வாரும். ஆமென். என்று காலை ஆராதனை எங்கேயாவது பலவீனம் வந்தால் கர்த்தர் தொடருமே. கைவிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே தொடும் தொடும் தொடும். யார் எங்கே பலவீனம் வந்தாலும் உடைய வல்லமை தொடட்டும். பிள்ளைகளை தொடட்டும். ஓ, சிறு பிள்ளைகளை தொடட்டும். கை குழந்தைகளை தொடும். ஓ, பெரியவர்களை தொடும். தெய்வீக கூடாரமே, ஒரு நிமிஷம் ஆராதிப்போம். என் தேவனின் சந்நிதி இந்த காலையில் என்னுடைய பாதத்தில் ஓடி வந்திருக்கிறோம். உடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து உடைய மகிமையினால் எங்களை நிரப்போம் என்று கேட்போம். We
மகிமை மகிமை மாட்சிமை ஆராயணேசருக்கு மகிமை மகிமை மாட்சிமை ஆராயணேசருக்கு. நல்ல காலைக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி கிருபையாக்க நேரம் ஜபிக்க, பாட, துதிக்க, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க தேவன் கொடுத்த அந்த நல்ல கிருபைக்காக அவருக்கு அப்படியே நன்றிகளை செலுத்தி, ஆமென். நம்முடைய வார்த்தையின்படி எங்களை வழிநடத்து, நம்முடைய வார்த்தைகளை தாக்குகிறது, நம்முடைய வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்முடைய வார்த்தைகளை சுகமாக்குகிறது. வல்லமுள்ள வார்த்தைக்காக இந்த காலையுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை தொடர்ந்து சிறு பிள்ளைகளை தோடும், கை குழந்தைகளை தோடும், கர்ப்பஸ்திரிகளை தோடும், ஒவ்வொருவரையும் தோடும். யார் பலவீனமாக தூக்கி நிறுத்தி ஒருவரை கைவிடாத அரவணைத்துக் கொள்ளும் ஆசீர்வதி. இயேசுவே உமக்கு மகிமை, ராஜாவே உமக்கு மகிமை, ஆவியானவரே உமக்கு மகிமை. நாங்கள் வாரம் வழி நடத்த பாதுகாத்துக்கிற ஊழியர்கள், வேலைகள், தொழில்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆண்டு வழி நடத்தி காரியங்களை செய்து கொடுப்பீராக. எல்லா மகிமை கனமும் எமக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.